பகவான் மந்திரங்களில் சொன்னபடி செய்வினையோடு இணைந்து சிந்து பூந்துரையில் இருக்கும் முத்துசுவாமி தீட்சிதரை கொன்று தின்றுவா. டேய்லி, நான் ஓலைச்சுவடியை தீட்சிதர் கிட்ட இருந்து வாங்க கூடாதுன்னு நீ பண்ணின வேலைதானா இது? சரி வா, நீயா நானான்னு பாத்துரலாம். தம்பி, ஏதாவது தெரிஞ்சதா? எல்லாமே தெரிஞ்சதுங்க. தீட்சிதர் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு சொம்பு பால் வேணும். அது கிடைச்சா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். தீட்சிதரும் குணமாயிடுவாரு. எப்ப வேணும்? நாளைக்கு கிடைச்சா ரொம்ப விசேஷம். என்னங்க யோசிக்கிறீங்க? இந்த பாரு, நம்மளை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்ன அந்த பரமேஸ்வரி அம்மா இப்ப போய் பால் கேட்டா அவங்க கொடுப்பாங்களா? அவங்க புருஷன் குணமாகணும் தானங்க போய் கேட்க போறோம். கொடுக்க மாட்டாங்களா என்ன? நானே போய் மாமி கையால பால் வாங்கிட்டு வந்து தம்பி கிட்ட கொடுக்கறேன். தம்பி பூஜை ஆரம்பிக்கட்டும். சரி, பார்க்கலாம். சரி தம்பி, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நாங்க பால் வாங்கிட்டு வரோம். சரிங்க. போ. என்ன குருவே, அவன் பால் கேட்டதை பார்த்துட்டு இப்படி அதிர்ச்சி ஆயிட்டீங்க? பாவம் மூசா, அவன் பால் மனம் மாறாத பாலகன் தானே, அதான் பால் கேட்கறான். முட்டாள், அவன் என்னை கொன்னு எனக்கு பால் ஊத்துறதுக்காகத்தான் பால் கேட்கிறான்டா. அச்சச்சோ, அப்படியா விஷயம்? அப்ப விடக்கூடாது. ஆமா மூசா, தீட்சிதருக்கு சம்பந்தப்பட்ட யார்கிட்டையும் பால் வாங்காத வண்ணம் பண்ணணும். இதை தடுக்கிறதுக்கு ஒரு யோசனை. உருப்படாத யோசனை சொல்லி செருப்படி வாங்காத. அப்ப நான் சொல்லல. டேய், பின்ன என்ன குருவே, நான் சொல்றதுக்கு முன்னாடியே உருப்படி செருப்படின்னு சொல்றீங்க. எனக்கு மூட் அவுட் ஆயிருச்சு. டேய், என் நேரத்தை வீணடிச்ச நீயே அவுட் ஆயிடுவே. சீக்கிரமா சொல்லி தொலைடா. குருவே, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசுவும் பால் கறக்காதபடி பண்ணிட்டா மூசா எப்படி பால் வாங்குவா? எப்படி நம்ம யோசனை? நீங்க எதுக்கு இப்படி யோசனை பண்றீங்கன்னு புரியுது. ஏற்கனவே கறந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற பாலெல்லாம் என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க. வேணும்னா அதை எல்லாத்தையும் தயிராக்கிடுவோம். என்ன? போடா வெண்ண, எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை அப்படியே காலால மிதிச்சு சட்னி ஆக்கிடுவேன் படவா. மூசா பால் வாங்கறதை தடுக்க தீட்சிதன் மனைவி பரமேஸ்வரியை என் கைக்குள் கொண்டு வந்தால்தான் முடியும். கொண்டு வர தீட்சிதரின் வீட்டுக்குள்ள ஒரு ஈ எறும்பு கூட நுழையாத வண்ணம் அந்த பரமேஸ்வரியை என் வழிக்கு கொண்டு வர. கோதண்டம், கனகு, கோதண்டம், கனகு, கோதண்டம், பாப்பா, இன்னும் ஒரு தடவை நீங்க கூப்பிட்டீங்கன்னா எங்களை ஏலம் விட்ட மாதிரி இருக்கும். எந்த நேரத்துல உனக்கு விளையாடுதுன்னே தெரியாது. எதுக்காக ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? குழந்தைங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க வரேன்னு சொன்னாங்களா? அது இல்ல. அது இல்லையா? ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. ஐயோ கடவுளே. சுஜாதா, கொஞ்சம் எங்களை பேச விடுமா? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்களேன். சொல்றப்பா, எங்களை பேச விட்டா தானே. சரி சொல்லுங்க. சொல்றேன். நம்ம பசங்க காணாம போன அதே தேதியில அவங்க பையனும் காணாம போயிட்டான்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஏன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பத்தி ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. நம்ம பசங்களும் அந்த பையனும் காணாம போனதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு அவங்கள நான் இங்க வர சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்களும் இங்க இருந்தா நல்லா இருக்கும் தான் உங்களுக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். எனக்கு என்னமா இது ஒன்றும் உருப்படியான வேலையா தெரியல கோதண்டம். என்ன சிவா இப்படி பேசுற? நமக்கு எந்த குழு எந்த ரூபத்துல வரும்னு சொல்ல முடியாது. எதையுமே நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுற முடியாது. அதுக்காக திண்டுக்கல்ல பெஞ்ச மழைக்கு திருவண்ணாமலையில விதை விதைக்க முடியாது. குதர்க்கமா பேசாத சுஜாதா. உதவியும் மரணமும் எந்த வகையில வேணாலும் வரலாம். சுஜாதா, எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது. எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுன்ற நிலைமையில நம்ம இருக்கிறோம். சாப்பிட்டு தான் பாப்போமே. பாப்போம். நீ உட்காருமா முதல்ல. இங்க பார், சுஜாதா ரொம்ப ஒரிடாவே இருக்கா. குழந்தைங்க கிடைச்சிருவாங்க, கவலைப்படாத.
நான் ஒரு ஆழ்வார் பாசுரம் சொல்றேன், சொல்றியா? சொல்லு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமா. வாங்க சார், இங்க இன்ஸ்பெக்டர் கோதண்டம். நான் தான். வணக்கம் சார். வணக்கம். எங்க பையன் பாலுவை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்புனாங்க. அது நீங்க தானே? உட்காருங்க அமடி, வாங்க உட்காருங்க. இப்போ சொல்லுங்க, உங்க பையன் பேரு பாலுன்னு சொன்னீங்க. படிக்கிறானா? எந்த ஸ்கூல் படிக்கிறான்? எத்தனாம் கிளாஸ் படிக்கிறான்? அவனுக்கு 9 வயசு ஆச்சுங்க. இங்க ஆவுச்சி ஸ்கூல்ல 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எந்த செக்ஷன்? ஏ செக்ஷன். படிப்புல எப்படி நல்லா படிப்பானா? படிப்பெனமோ சுமாராக தான் படிப்பான். ஆனா என்ன, லொல்லு தான் கொஞ்சம் அதிகமா பண்ணுவான். காணாம போன அன்னைக்கு அவனை நீங்க ஏதாவது திட்டினீங்களா இல்ல சண்டை போட்டீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வழக்கம் போல தான் இருந்தான். திடீர்னு காணாம போயிட்டான். உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது? ஐயோ, அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க. எல்லாருமே எங்களுக்கு வேண்டியவங்க தான். யாருடைய வம்பு தும்புக்கும் நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்னு இருப்போங்க. ஏங்க, நீங்க 4 பேருமே போலீஸ்காரங்களா? அதெல்லாம் இல்லைம்மா. இங்க நான் ஒருத்தன் தான் போலீஸ்காரன். இது என் ஒய்ஃபு, பேரு கனகு. அது என் ஃப்ரெண்டு சிவா, ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவங்க. அது அவன் ஒய்ஃபு சுஜாதா. நாங்கெல்லாம் சேர்ந்து எதுக்கு உங்களை விசாரிக்கிறோம்னா, எங்க பசங்க கௌதமும் கௌரியும் அவங்க பொண்ணு சந்தியாவும் உங்க பையன் படிக்கிற அதே ஸ்கூல்ல அதே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா உங்களை கொஞ்சம் கூப்பிடுங்களே. எங்க பையன் பாலுவை பத்தி விசாரிக்கலாம். இப்ப பிரச்சனையே அதுதாங்க. உங்க பையன் காணாம போன அதே நாள் அதே நேரம் எங்க பசங்களும் காணாம போயிட்டாங்க. அவங்கள தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ பாலு காணாம போனதுக்கும் நம்ம பசங்க காணாம போனதுக்கும் நிச்சயமா ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சகல வாய்ப்புகளும் இருக்குமா. ஒரே ஸ்கூலு, ஒரே கிளாஸு, ஃப்ரெண்ட்ஸுங்க வேற. அப்படிதான் ஏதாவது நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். சார், உங்க பிள்ளைங்க காணாம போயிட்டாங்களேன்னு நாங்க வேதனைப்படுறதா இல்ல எங்க பையன் பாலு உங்க பிள்ளைங்க கூட தான் இருக்கிறான்னு சந்தோஷப்படுறதா எங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க. இததாம்மா மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்னு சொல்லுவாங்க. அம்மா, பாலு இவங்க கூட தான் போயிருக்கான்னு உறுதியா சொல்ல முடியலையே. ஆமாங்க, அதுதான் ஒரே குழப்பமா இருக்குங்க. இததான் சார் கன்ஃபியூஸ்டு ஃபீலிங்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சீக்கிரம் வாடா தடியா. கௌதம், இவ்ளோ பெரிய காட்டுல இப்படி ஒரு போட்டோ நமக்கு கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. குண்டை இப்படி நம்ம கிட்ட மாட்டுவான்னு நானும் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்துட்டான் பாரு. பாலு ரொம்ப பயங்கரமான ஆளுதான்ப்பா. நாம என்ன பண்றோம், என்ன பேசுறோம், எங்க போறோம்னு நம்மள டெய்லி ஃபாலோ பண்ணிருக்கான். அதான் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டான். அதான் நம்ம பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டேன்னு சொன்னான்ல. ஒட்டு கேக்குறானா? யானை வரட்டும், அப்படியே அவனை பிடிச்சு தள்ளி விடுறேன். யானைய இவன் தள்ளி விட்டுருவான். என்ன மூட்டை தூக்க வச்சுட்டு நீங்க 3 பேர் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டா போறீங்க. ஏய் கௌதம், கௌரி, சந்தியா, நான் தனி ஆள் இல்ல. உலகமே இப்போ என் கையில. இதோ உங்க செல்போன் இப்போ நான் வச்சிருக்கேன். சென்னையில இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேச போறேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? கோதண்டம், மொபைல் ரிங் போகுது. பேசுப்பா, பேசு. ஆன் பண்ணாதானே பேச முடியும். எவ்வளோ நம்ம ஆன் பண்ணு காத்திருப்போம் போல இருக்கு. சரி, எவனா இருந்தா என்ன, நம்ம பேசிடுவோம். ஹலோ ஹலோ, பேசுறாங்களா? யார் பேசுறது? யோ, ஃபோன் மேனேஜருக்கு தெரியுமாயா? யோ, ஃபோன் பண்ணது நீயா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு, அப்புறம் நான் யாருன்னு சொல்றேன். எனக்கு எல்லா மேனேஜரும் தெரியும். நீ யார் பேசுறது? உன் கைக்கு எப்படி செல்போன் வந்தது? மரியாதை நீ யாருன்னு சொல்லு. என்ன பெருசா ஆர்டர் போடுற நீ? சொல்லலன்னா என்ன பண்ணுவ நீ? இப்ப நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? என்ன சிவா, ஏதாவது பிரச்சனையா? யாரோ ஒரு சின்ன பையன் மரியாதை இல்லாம பேசுறான். திமிரா நீ யாருன்னு கேக்குறான். எங்கிட்ட கூட. ஹலோ தம்பி,
என் பேரு கோதண்டராமன், என் பசங்க பேரு கௌதம் கௌரி. அவங்க என்னுடைய செல்போனை எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ இப்போ அந்த செல்போன்ல தான் பேசிட்டு இருக்க. நீ யாருப்பா? ஓ அங்கிளா? அங்கிள் இதுக்கு முன்னாடி பேசுறது யார் அங்கிள்? கான்ஸ்டபிளா? ஒண்ணல. நீ யாருன்னு சொல்லவே இல்லையே தம்பி. என்ன அங்கிள் இன்னும் நீங்க என்ன கண்டுபிடிக்கலையா? என்ன போலீஸோ நீங்க போங்க. அது வந்து உன் குரலை கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி ரொம்ப சமாளிக்காதீங்க. நான் தான் கௌதம் கோரியோட கிளாஸ்மேட் பாலு, தி கிரேட் பாலு. ஓ பாலு 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 நீயாப்பா? ஆமா அங்கிள். அந்த சிவராமனை புடிச்சிட்டீங்களா? அந்த ஃபைல் எப்படி க்ளோஸ் பண்ணீங்க? அந்த 50,000 ரூபாயை யாருக்காவது கொடுத்துட்டீங்களா? கோவிந்தா கோவிந்தா. என்ன அங்கிள் நான் பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் பாலு. என்ன அங்கிள் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது அடுத்த தடவை நான் உன்னை நேரில் பார்க்கும்போது சிவராம விஷயத்த சொல்கிறேன். கௌதம் கௌரி சந்தியா இவங்கெல்லாம் அவங்க கூட தான் இருக்காங்களா? ஆமா அங்கிள் அவங்களே கூட தான் இருக்காங்க. அவங்க யாருக்கிட்டையாவது ஃபோனை கொடுப்பா. ஐயோ அங்கிள் அவங்களுக்கு தெரியாம தான் நானே செல்போன்ல பேசிட்டு இருக்கேன். ஏய் அங்க பாரு, அந்த குண்டை நம்ம செல்போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். உடனே அந்த போனை போய் ஆஃப் பண்ணுடா. வாங்க. இப்போ போய் கொடுக்க சொல்றீங்களே, நான் கொடுக்க மாட்டேன். குடுடா. ஏய் பாலு என்னங்க என்னாச்சு? என்ன கோதண்டம்? கட் பண்ணிட்டான், ஃபோனே ஆஃப் பண்ணிட்டான். செல் எப்படிடா உன் கையில கிடைச்சது? கீழே வந்து கிடந்தது. சரி பாதுகாப்பா இருக்கட்டும் நான் தான் எடுத்து வச்சேன். எடுத்தா சரி, ஏன் ஆன் பண்ண? நீங்க மட்டும் 3 பேரா சேர்ந்து ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருப்பீங்க. என்ன மட்டும் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டீங்க. எனக்கு போர் அடிக்காதா? நான் என்ன இந்த மரம் செடி கொடிக்கிட்டே பேசிட்டு இருக்கிறது? நான் ஹாப்பியா இருக்கணும்னா இந்த போன் எடுத்தேன். யார் கூடடா பேசிட்டு இருந்த? இங்க பாருங்க, சும்மா கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் பண்ண போன் இல்ல, அதுவா அந்த போன். இன்கமிங் கால். போதுமா? யார் கூடடா பேசுன? உங்க அப்பா கூட தான். என்ன கை வாங்குற? வேணும்னா ரிசீவ்ட் கால்ல பாரு, உங்க அப்பா போன் நம்பர் இருக்கும். அதெல்லாம் வேணாம். எங்க அப்பா உன்கிட்ட என்ன கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்ன? எங்க இருக்கீங்க, யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கேட்டாரு. எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்டியா? இல்ல, நம்ம 4 பேர் ஒன்னா இருக்கோம் தான் சொன்னேன். ஆனா எங்க இருக்கோம்னு சொல்லல. இப்படிலாம் சந்தேகப்படாதீங்க. நானும் புதையல் எடுக்க சின்சியரா தான் இருக்கேன். ஓ மூஞ்சி. வா, அந்த புதையல காவல் காக்கிற பூதத்துக்கு ஒன்னதான் பள்ளி கொடுக்க போறேன். இனிமே இந்த போனை தொட்ட கைய முறிச்சிடுவேன். வாங்க போலாம். நீ ஏன் கைய முடிக்கிறியா? புதையல் மட்டும் கிடைக்கட்டும், யார் கைய முடிக்கிறாங்கன்னு பாப்போம். உங்க பையன் தாங்க. என்ன சொன்ன பையன் பாலு தான் பேசினான். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம பசங்க சிவா பொண்ணு இவங்க பையன் எல்லாரும் ஒன்னா தான் இருக்காங்க. எப்படியோங்க அவங்க எல்லாரும் ஒண்ணா இருக்காங்கன்னு கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. எங்க இருக்காங்க? பாலு அதை பத்தி ஏதாவது சொன்னானா? எங்க சொன்னா? அவன் தான் பேசினான். என்ன எங்க பேச விட்டான்? கண்டுபிடிப்போம். சார் காஃபி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். எங்க பையனும் உங்க பையங்களோட சேர்ந்து இருக்கிறாங்கிற செய்தி கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாரும் எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க சார். கண்டுபிடிச்சிடுறேன். காஃபி சாப்பிட்டு போங்களேன். இல்ல பரவாயில்ல சார், நாங்க வரோங்க. வாங்க வரேங்க. வாங்க. இவரை அனுப்புறதுக்கு தின தடவை கேட்க வேண்டியதா இருக்கு. காஃபி சாப்பிட்றீங்களான்னு. என்னங்க இப்ப என்னதாங்க பண்ண போறோம்? நீ போய் முதல்ல எங்க 2 பேருக்கும் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டா, அதுக்கப்புறம் தான் என் புத்தி வேலை செய்ய. அப்புறம் சொல்றேன். சரிங்க. போமா சீக்கிரமா. கோதண்டம் நீயாவது பேசுவேன்னு பார்த்தா நீயும். ஐயோ, அந்த பாலு பயலை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. அவன் பெரிய கிரிமினல், ஃப்ராடு. எனக்கே தண்ணி காட்டினவப்பா. அவன் எப்படியே இருந்துட்டு போறான். நாம 2 பேரும் பேசியோம். ஆனா பசங்க எங்க இருக்காங்கன்னு எந்த குழுவுமே கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல? எனக்கு கிடைச்சது. அதான் போலீஸ் மேனுக்கும் நார்மல் மேனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அந்த பாலு பைய பேசும்போது ஒரு அருவி சத்தம் கேட்டுச்சு. பின்னால ஏடு குண்டல வாடாக்கி கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா என்ன? ஏன் ஏழுமலை திருப்பதி பக்கத்துல இருக்கிற நீர்வீழ்ச்சி, அங்கதான் நம்ம பசங்க இருக்கிறாங்க. அந்த இடம் எனக்கு தெரியும். கவலைப்படாத, நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம்.